अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। वालेकुमुस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल क़ुरआनिल मजीद। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் சகாபாக்களின் மீதும் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு வந்து உன் சகோதரியை நீ கேவலப்படுத்தாதே. இஸ்லாம் வந்து பெண்களுக்கு வந்து மிக உயர்ந்த கண்ணியத்தையும் மரியாதையும் வழங்கிய ஒரு மார்க்கமாகும். அப்போ ஒரு முஸ்லீம் தனது சகோதரியை வார்த்தைகளாலும் சரி செயல்களாலும் சரி நடத்தியாலும் சரி அவமானப்படுத்தக்கூடாது. இன்று சில பேர் கோபம் வந்தாங்கன்னா தங்கள் சகோதரியை வந்து இழிவாக பேசிக்கிறாங்க. எப்படின்னா அவர்களின் தோற்றம், கல்வி, உடை போன்றவற்றை வச்சு குறை கூறி கேவலப்படுத்திக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முக்மீன் மற்றொரு முக்மீனை இழிவாக எண்ணக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எச்சரித்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், பிறரின் சகோதரியை பற்றி நம்ம வந்து தவறாக பேசிக்கிறோம். அதனால என்ன ஆகும், நம்ம சகோதரியை வச்சு அவங்க வந்து தவறாக பேசும் சூழல் கூட உருவாகலாம். நம் நாவை வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு இந்த வலிமைய நாவை வைத்து நல்ல விஷயத்துக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த வேண்டும். இப்போ வந்து குர்ஆன்ல அல்லாஹ் கூட சொல்லியிருக்காங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் ஃபௌ மின் கவ். அர்த்தம் என்னன்னா, ஈமான் கொண்டவரே ஒரு கூட்டத்தினர் மற்றொரு கூட்டத்தினரை பரிகாசம் செய்யக்கூடாது, அதாவது கேவலப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நல்ல சகோதரினா எப்படி இருக்க வேண்டும், தனது சகோதரியை வந்து மதிக்க வேண்டும். அவளுக்காக குறைகளை வந்து வெளியே வந்து நம்ம சொல்லக்கூடாது. அவளுக்கு வந்து நம்ம துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய கல்வி மற்றும் நல் ஒழுக்க வளர்ச்சிக்கு வந்து உதவ வேண்டும். அவர்கள் சிரமத்தில் இருந்தால் துணையாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி அன்பாக நம்ம கூற வேண்டும். இப்போ வந்து ஒரு வரலாற்று சம்பவம் வந்து நான் சொல்ல போறேன். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து எதிராக இருந்த காலம் அது. அப்போ என்னாச்சு, ஒரு நாள் ரொம்ப கோபத்தோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ வழியில வந்து ஒருத்தவங்க வந்து உங்க தங்கச்சி, அதாவது உங்க சகோதரி ஃபாத்திமா அவங்களும் அவங்க கணவரும் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரொம்ப கோபத்தோட அவங்க சகோதரி வீட்டுக்கு வந்து சென்றாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து குர்ஆன் ஓதும் வசனங்கள் வந்து அந்த சத்தம் வந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து வருவதை வந்து அறிஞ்சிட்டாங்க, அவங்க தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதை வாசித்து கொண்டே இருந்தாங்க. அதை வந்து மறைக்க முயன்றாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து அந்த உண்மை வந்து அறிந்தாங்க. அந்த நேரத்தில் கோபம் இருந்தாலும் தன் சகோதரி வந்து உறுதியாக அல்லாஹ்வின் வார்த்தைகளை பற்றி கொண்டிருந்தாங்க, அதை வந்து பார்த்தாங்க. அப்போ அவர்களுடைய சகோதரி பயப்படாமல் நாங்கள் வந்து உண்மையை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் வந்து உறுதியாக இருந்தோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சம்பவனால உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர்களோட மனதை வந்து மாற்றியது. அவங்களும் அல்லாஹ்வின் அருளால் அவர்கள் இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ பார்த்துக்கோங்க சகோதரிகளே, இந்த சம்பவம் நமக்கு வந்து ஒரு பெரிய பாடம் தருகிறது. ஒரு சகோதரி பலவீனமானவ அல்ல. அவளுடைய ஈமான் பெருமை நல்ல பண்பு ஒரு பெரிய மனிதனை வாழ்க்கையவே மாறிவிட்டது. அதனால நாமும் நம் சகோதரின் மீது கேவலப்படுத்தாமல் அவர்களை மதித்து அன்பாக நடத்த வேண்டும். ஒரு நல்ல சகோதரி ஒரு குடும்பத்தின் நன்மைக்கு காரணமாக இருக்க முடியும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான், வத்தஹல்லாஹ் அல்லதீன தஸாஹலூன பிஹி வல் அர்ஹாம இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒருவருக்கொருவர் வேண்டிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் உறவு முறைகளை துண்டிக்காமல் பேணுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம் சகோதரிகளை அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவனை இழிவுபடுத்த மாட்டான். அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒரு சகோதரி வந்து அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். அவள் மரியாதையை வந்து குறைப்பது இந்த பேதனைக்கு எதிரானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹஜ்ஜில் வந்து துவா செய்யும் போது என்னன்னா, அல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க, ஹஜ்ஜு முடித்து இங்கேருந்து வெளியே செல்றவங்க எல்லாருமே எந்த பாவமே இல்லாமல் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றாங்க, நான் எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், ஆனால் சகோதரிக்கு இடையே
வரும், அந்த பாவத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களாம். அப்போனா ரத்த சொந்தத்தோட உறவு வந்து எவ்வளோ பலவீனமாக இருக்குது, எவ்வளோ பலமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்போது நீங்கள் வந்து இதையும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வந்து எல்லா இதையும் நீங்கள் மன்னிக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க. அப்போது நம்ம ஒரு சகோதரிகளை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தக்கூடாது, அவங்க மதிச்சு நடக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எந்த இதுலேயும் வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அவங்க கூட நம்ம இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.